இந்த உடல் பருமன் இதனால வரக்கூடிய 15 பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி தர போறேன். ஓகேவா? நல்லா பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? இந்த உடல் பருமனால வரக்கூடிய பிரச்சனைகள் கரெக்டாக பார்த்துக்கணும். மொத்தம் கரெக்டாக 15 பிரச்சனை. ஃபாஸ்ட்டாக பாருங்க. ஒன்று இருதய மாரடைப்பு, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பக்கவாதம் தெரியும். அடுத்தது கிட்னி ஃபெயிலியர், கிட்னி பிரச்சனைகள், சரிதானே? அப்புறம் என்னது? வேலை செய்யாது. நம்ம சாப்பிட்டு இந்த மாதிரி உடல் பருமன் இருந்தா நம்ம சாப்பிடக்கூடிய எந்த மாத்திரையும் வேலை செய்யாது. சாப்பிட்றது எல்லாமே வேஸ்ட்டு தான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எத்தனை வருஷம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர், பார்த்துருக்கீங்களா? இது என்னது? மன அழுத்தம். இது என்னது? படிச்சு பார்த்தீங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பார்த்துருக்கேன். ஓகே, இது என்னது? கரெக்டா? விவாகரத்து கரெக்டு தானே? இது என்னது? படிச்சு பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க, உங்களே தெரிஞ்சிடும் கரெக்டா. இது என்னது? ஃபேட்டி லிவர். இது என்னது? பித்தப்பைக்கல். இது என்னது? ஆண்மை குறைவு. இது என்னது? பெண்மை குறைவு. இது என்னது? குழந்தையின்மை. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எத்தனை ஆஸ்பத்திரி இருக்குன்னு உங்களே தெரியும். கருத்தரிப்பு மையம் எத்தனை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கேன்சர், இன்னைக்கு உடல் பருமனால லிவர் கேன்சர், பித்தப்பை கேன்சர், நிறைய கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர். இது என்னது? யூரிக் ஆசிட் பிரச்சனை உங்களுக்கே தெரியும். பித்தப்பையில் கல். இது என்னது? கரெக்டா? சரிதானே? எல்லாம் உடல் பருமனால வரக்கூடியது தானே? சரிதானே? அடுத்தது வேற என்னது? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு. அதுக்கு வருஷ கணக்கில் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எந்த மாத்திரையும் வேலை செய்யாது. எந்த மாத்திரையும் உடல் பருமன் இருந்தால் வேலை செய்யாது. இதுதான் ரொம்ப ஆபத்தானது. வயசான காலத்தில் வெயிட்டை குறைக்காமல் நடக்க முடியாமல் பல நோய்களோட மாத்திரையும் சாப்பிட்டு படுக்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஆபத்தானதான் இந்த உடல் பருமன். அதனால தான் ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், வெயிட்டை கண்டிப்பாக உடனே குறைச்சிருங்க. நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தோடு படித்து பாருங்கள். அவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம். ஸோ பெஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணலாம், வெயிட் டக் 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 டக்குன்னு குறையும். இந்த தம்பிக்கு பாருங்கள், மொத்தம் 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே ஒன்லி பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேளுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD டைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணி ஒரு கூட போட்டு கேளுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸில் GOOD டைப் பண்ணுங்க. ஓகேவா?